Hello all, welcome back to my குட்டி corner of the internet. ஸோ இது ஆக்சுவலி சண்டே எடுத்த மினி vlog, பட் நான் 2 டேஸாக இதை எடிட் பண்ணாமல் டிலே பண்ணிட்டேன். ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே. ஸோ டுடே ஐ ஹேப்பன் டு எடிட் இட். ஸோ ஆக்சுவலி சண்டே வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டேயா அப்படின்னு கேட்டால் இல்லை, பட் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு ரொட்டீனை நான் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் என் பையங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் இருந்து ஒரு ப்ராப்பர் ரொட்டீன், ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஜஸ்ட் நாங்கள் 2 பேருன்றதுனால ஃபுட்டில் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சும்மா இருக்கிறத பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்தோம். எனக்கு ஏதாவது நல்லா ஒரு சமையல் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு ரவா தோசை, இன்ஸ்டன்ட் ரவா தோசை பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ராகி மாவு இருந்ததுனால நான் ராகி போட்டு பண்ணேன். சூப்பராக வந்திருந்தது, கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு தேங்காய் சட்னி பண்ணலாமா தக்காளி சட்னி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ட்ரஸ்ட் மீ, தக்காளி சட்னி இஸ் த ரியல் பார்ட்னர் ஃபார் திஸ் ரவா தோசா. ஸோ நான் அதுவே பண்ணி நல்லா கிறிஸ்பியாக 3 தோசை ஊற்றி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டேன் அன்றைக்கி. அண்ட் அது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நாங்கள் சில் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஓகே லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவர் எப்போ நான்வெஜ் வாங்க போனாலும் ஒரு ஐட்டமோட நிப்பாட்டாமல் இன்னொரு ஏதாவது ஒரு ஐட்டமும் வாங்கிட்டு வருவார். அன்றைக்கி அதே மாதிரி தான் வந்து மட்டன் கூடவே இந்த லார்ஜ் கன் பீஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதையும் குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சோம். பட் அது அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி அப்படி ஹெவியாக எடுத்துக்கணுன்ட்டு எனக்கு தோணலை. நான் ஆக்சுவலி பிரியாணியாக அன்றைக்கி ரொம்ப மசாலா லெஸ்ஸாக இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி லைட் ஃபுட்டாக பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அதே மாதிரி சிக்கனையும் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப மசாலா கம்மியாக போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் சிக்கனும் செம ஜூஸியாக ஃப்ரை ஆகி வந்திருந்தது. அண்ட் அதெல்லாம் ப்ராப்பராக பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி, அண்ட் திஸ் இஸ் ஹவ் மை லன்ச் பிளேட் லுக்ட். So thanks for watching my good food day. See you guys in the next vlog.